ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन्ते वो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवम् देवीं वातमदमदन्त देवास्तां विश्वरूपा पशवो वदन्ते सा नो मन्द्रे तमोर्जं दुहाना நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலே தனி சுகம்தான் இல்லடி. ஏண்டி அப்பா வீட்டுல இருக்கும்போது இப்படி மஞ்சள் கரைக்கிறியே? நாளைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போனேன்னா அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் மஞ்சள்லே கரைஞ்சு போயிடுவேண்டி. One, two, three. 1, 2, 3, Amalia! Hey, you come on here. You come on, go there. டங்கனக்கடி டங்கனக்கடி டேய் கோணந்தாடே. டேய் குட்டா மேல வந்தா கொன்றுவேன். ஐயோ வந்துராதப்பா பையன் எருளச்சி செத்துற போறான். டேய் நிஜமா வந்துருடா. கோடி குஞ்சே வா. சனியன பாருங்கடி. கோமண்ணன் தான். வா. ஐயே. டேய் வாங்க போலாம். அந்த சனியை எந்திரச்சாலும் எந்திரச்சிடுவான். வாங்க போலாம். ஏய் வாங்கடி ஏறிட்டு பாரு. கோலி குஞ்சே கோமண்ணன் தான் தாடி போச்சுடா. குதிரை குட்டி நின்னுகிட்டே முழிச்சு பாக்குதா. முழிச்சு பாக்குதா. முழிச்சு பாக்குதா. வந்துட்டேன்டா. கடவுளே எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? குட் மார்னிங் ஃாதர். குட் மார்னிங் ஃாதர். இருக்கிறது மெட்ராஸா இருந்தாலும் நம்ம ஊர் மாதா கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது வரலன்னா மனசே சரி இருக்கிறது இல்ல ஃாதர். வர ஜூன் ஜூலைல இருந்து. குட் மார்னிங் ஃாதர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பரீட்சை எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல ஃாதர், நாளைக்கு தான் கடைசி பரீட்சை. நாளைக்கு பரீட்சைங்கிறீங்க, இன்னைக்கு இப்படி ஊரை சுத்துறீங்க? நாளைக்கு கணக்கு பரீட்சை தான் ஃாதர். கணக்கு பரீட்சைக்கு படிக்க வேண்டான்னு எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? சாரி ஃாதர். விச்சு, நீயுமா ஊரை சுத்துற? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு 4 குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறாங்க. நல்லா பாடுறீங்களே. அந்த காலத்துல சின்ன குழந்தைகள் பரீட்சைக்கு போறப்போ லட்சணமா நெத்தி நிறைய விபூதியும் குங்குமமும் இட்டுண்டு போகும். இப்ப என்னடானா இலைய தொடச்சு போடுற மாதிரி நெத்திய தொடச்சு போட்டுட்டு போறதுங்க. என்னம்மா காலையில மனசுக்குள்ள கச்சேரி நடத்திட்டு இருக்க? நான் ஏன் பாட்ட பாடிட்டு இருக்கேன்டா. ஏண்டா விச்சு, பரீட்சைன்னு தெரிஞ்சும் காலங்காத்தால எழுந்திருக்காம 8 மணிக்கு எழுந்துட்டு திடீர்னு ரெக்கையை கட்டிட்டு பறந்தா எப்படி? படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு நேத்து ராத்திரியே பேனால நிரப்பிட்டேன். போன உடனே சர்ன்னு இறக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலேயும் படிச்சா பேனா வெடிச்சிடும். இதுக்கு மேலே உன் கூட நான் பேசிட்டு இருந்தா என் தலைதான் வெடிச்சு போகும். டே விச்சு, போறதே நல்ல புத்திய கூடன்னு பிள்ளையாரப்பனை வேண்டிட்டு இந்த தேங்காயை உடைச்சிட்டு போடா. தேங்காய் விலை எவ்வளவு தெரியுமா? 2 ரூபா. உனக்கு எனக்கும் 1 வாரத்துக்கு ஆகும். விச்சு, அம்மா ஒண்ணு பிள்ளையாரப்ப என் கூட பரீட்சை எழுதணும், இல்ல என் பேப்பரையா திருத்தணும். ரெண்டும் இல்ல. அம்போன அரச மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை ஏமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏ குட்டா இதோ வரேன்டா. தாய போல பிள்ளைங்கிற பழமொழியை பழிக்கிற மாதிரி நேக்குன்னு வந்து பிறந்திருக்கடா நீ. பிள்ளையாரப்பா, பையன் பொறுப்பு இல்லாம பேசிட்டானேன்னு கோபப்படாம அவனை பாஸ் பண்ண வச்சுடுப்பா. கணக்கு பரீட்சை எழுதி விட்டோம், மார்க்கு நிச்சயம். கஷ்டப்பட்டு எழுதி விட்டோம், பாஸ் நிச்சயம். நமக்கு பாஸ் நிச்சயம். நமக்கு பாஸ் நிச்சயம்.
என்னடா பசங்களா பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சா? லீவ்ல கண்டபடி ஊரை சுத்திட்டு இருக்காங்க. அம்மா நீங்க தாமா ஐயா கிட்ட எடுத்து சொல்லணும். இதோ அவரே வராது போல் இருக்கு. அவர்கிட்டயே பேசி பாருங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். என்னப்பா எல்லாரும் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்? ஐயாவை பாக்கலான்னு. என்ன பாக்கவா? பாருங்க, நல்லா பாருங்க. பாத்துட்டீங்களா? புறப்படுங்க. ஐயா, குழந்தை குட்டிங்க கஞ்சிக்கு இல்லாம சாகுதுங்க. நீங்க தான் மனசு வைக்கணுங்க. பிடிக்கிற மீனை எல்லாம் எங்கிட்டயே விக்கிறதா இருந்தா போய் கட்டு மரத்தை கட்டுங்க. இல்ல அந்த நாலாபுரத்துக்காரங்கிட்டே போய் கையை கட்டி நில்லுங்க. போங்கடா. பாத்து பாத்து நல்லா சுத்தமா தொடச்சு வைங்கப்பா. என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சதா? நடந்துட்டு இருக்குங்க. சீக்கிரம் முடிங்க. காலையில என் தங்கச்சி மேரி ஊர்ல இருந்து வர்றா. அந்த பாத்ரூம் என்ன பாச்சு? நாளைக்கு காலையில தான் கல் வருது, கட்டி முடிச்சிடலாம். எங்க அந்த மீன்காரங்க காலையில இருந்து உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இது வியாபாரம்டி. யார எங்க எழுத்து வச்சு பேசணும்னு எனக்கு தெரியும். இதுல எல்லாம் நீ தலையிடாத. காலையில அவ ஊர்ல இருந்து வர்றான்னா அதுக்கான வேலைகளை கவனிக்காம இங்க நின்னுட்டு ஊர் நாயம் பேசிட்டு இருக்கே, போடி உள்ள. ரொம்ப தேங்க்ஸ். என்னமா பெட்டி நிறைய தேங்க்ஸ் கொடுக்குறீங்க போல இருக்கு. சார் இந்த டீப்பி கூட. மன்னிச்சுக்குங்க. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதா? காமன் 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 காமநாயக்கம் பட்டி. காமநாயகம் பட்டியா? அடடா, அதுக்குன்னு 10 மைல் போகணுமே. நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு இறங்கிட்டீங்க. காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்டேன். காமன் சென்ஸா? அம்மாக்கு இல்லடா, அதான் கேக்குறாங்க. அம்மா பட்டணத்துல இருந்தானே வந்திருக்கீங்க. ஒரு 10-20 கிலோ காமன் சென்ஸ் கொண்டு வந்துட கூடாது? இந்த பட்டிக்காட்டுல வந்து கேட்டா எப்படி? அது சரி. அம்மா யாரு? இங்க சர்க்கஸ் ஏதாச்சும் நடத்த வந்திருக்காங்களோ? இல்லடா, நம்ம டேவிட் தங்க மேரி. அம்மா பட்டணத்துல படிக்கிறாங்க. டேய் படிக்க படிக்க பாவாடா ஏறுது. டேய் அக்கா என்ன படிக்கிறாங்க? +2. சீக்கிரமா எம்ஏ முடிச்சிடுங்கம்மா. இடியட். அம்மா தாயே, இங்கிலீஷ் அடிச்சு இடுப்பு ஒடிச்சிடாத. புடி. பாய். ஸ்கிப். டேவிட் போறாரா? அவ தங்கச்சி என்ன பத்தி பேசுறாங்க. வாங்க போய் என்னம்மா மேரி, பஸ் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? என்னண்ணா நீங்க வண்டியே அனுப்பாம? குட் மார்னிங் சார். சரி பரவாயில்ல போ.